அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிட சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் இது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேர்களுக்குண்டான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்த பேருக்குடையவங்க அவங்க பேர்களுக்குண்டான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த கங்காதேவி அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்போட்ட இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மற்றும் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும். இந்த ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறப்பறவங்க ஸ்க்ரீனை ஸ்க்ரோலாக கூட டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களோட லிஸ்ட் விளக்கங்கள் தானே பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன், ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிசை பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குல தெய்வம் அறியாதவங்க குல தெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நியமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். கங்காதேவி என்ற பேருக்கான 50 வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அப்பா மேலே அதிகமான பாசமும் அவர் லைஃப் மேலே அதிகமான அக்கறையும் வச்சுருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, நீட்னஸ் சுத்தபத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. மூணாவது பாயிண்ட்டு, டிசிப்ளினுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நாலாவது பாயிண்ட், யாராவது தப்பே பண்ணிவிட்டு உண்மையை சொன்னால் கூட ஏற்றுக்கிடுவீங்க. ஆனால் பொய் சொன்னால் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அஞ்சாவது பாயிண்ட், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ வழிபாட்டு ஸ்தலம் கண்டிப்பாக இருக்குங்க. ஆறாவது பாயிண்ட், சரியாக முடிவெடுத்தாலும் மனசு தடுமாற்றம் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஏழாவது பாயிண்ட், ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும். எட்டாவது பாயிண்ட், மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்டாக அட்வைஸ் பண்ணுவீங்க, ஆனால் நீங்கள் அதை சரியாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க. 9வது பாயிண்ட், தூக்க பிரியராக இருப்பீங்க. 10வது பாயிண்ட், அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க. 11வது பாயிண்ட், தன்னைத்தானே உயர்வாக நினைக்கக்கூடிய குணம் உண்டு. 12வது பாயிண்ட், உங்கள் பேச்சு வந்து டாமினேட்டடாக இருக்கும். சாதாரணமாக பேசுனாலே டாமினேட்டடாக பேசுங்க எடுத்துக்கிடுவாங்க. 13வது பாயிண்ட், முன்கோபியாக இருப்பீங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. 14வது பாயிண்ட், அசிடிட்டி பிரச்சனை உண்டு. 15வது பாயிண்ட், 25 வயசில் ஒரு கண்டத்தில் தப்பிச்சிருப்பீங்க. 16வது பாயிண்ட், தைரியசாலியாக இருப்பீங்க. 17வது பாயிண்ட், அப்பா வழியில் 2 தர முடியவங்க இருப்பாங்க. 18வது பாயிண்ட், வாலிப வயசில் பணம் சம்பாதிக்க ரொம்பவே போராடுவீங்க. 19வது பாயிண்ட், யார்ட்டே பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, கொடுத்த பணம் திரும்பாமை பிரச்சனை உண்டு. 20வது பாயிண்ட், வீடு வாகனத்தால் அடிக்கடி செலவுகளை சந்திப்பீங்க. 21வது பாயிண்ட், படிப்புக்கு சம்மந்தமில்லாத வேலை தாங்க அமையும், அதான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். 22வது பாயிண்ட், கேஸ் ட்ரபிள் பிரச்சனை உண்டு. 23வது பாயிண்ட், அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 24வது பாயிண்ட், குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இருக்காதுங்க. 25வது பாயிண்ட், பக்கத்து வீட்டுக்காரங்க பகையாவாங்க. 26வது பாயிண்ட், ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை உங்களுக்கு உண்டு. 27வது பாயிண்ட், வாகன யோகம் உண்டு. 28வது பாயிண்ட், ஒர்க் லோடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும், வேலையில் வேலை பளு அதிகமாக இருக்கும். 29வது பாயிண்ட், கணவர் வழி உறவினுடன் கருத்து வேறுபாடுகள் பகைகள் ஏற்படும். 30வது பாயிண்ட், மேரேஜ் லைஃப்பில் பாதிப்புகள் இருக்குங்க. 31வது பாயிண்ட், இல்லற வாழ்க்கையில் பாதிப்புகள் உண்டு. 32வது பாயிண்ட், கணவருக்கு வந்து எப்போதும் ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். 33வது பாயிண்ட், அழகான கணவர் அமைவார். 34வது பாயிண்ட், வயசு வித்தியாசம் உள்ள கணவர் அமைவார். 35வது பாயிண்ட், கணவர் முன்கோபியாக இருப்பார். 36வது பாயிண்ட், கணவர் வந்து கண்டிஷன் போடுவாருங்க, நான் இப்படி தான் இருப்பேன், நீ இப்படி தான் நடந்து கொடுக்கணும் கண்டிஷன் போடுவார். 37வது பாயிண்ட், ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை இருக்குங்க, ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ, அல்ல ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ, அல்லது ஆண் வாரிசுடைய ஃபியூச்சர் நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். 38வது பாயிண்ட், கணவராலேயோ கணவர் வழி உறவினராலேயோ அவமானங்கள் தடைகளை சந்திப்பீங்க. 39வது பாயிண்ட், வீட்டில் வந்து உங்கள் ராஜ்யம் தாங்க, உங்கள் முடிவு தான் ஃபைனலாக இருக்கும். 40வது பாயிண்ட், நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி நிம்மதியே இருக்காது. 41வது பாயிண்ட், வேலை தொழிலெலாம் போராடக்கூடிய கஷ்டங்கள் உண்டுங்க, போராட்டம் கஷ்ட நஷ்டங்கள் உண்டு. 42வது பாயிண்ட், பூர்வீக சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும். 43வது பாயிண்ட், ப்ரமோஷன் தடைகள் இருக்கும். 44வது பாயிண்ட், அற்பா வழியில் அற்பா அயலில் இறந்து போனவங்க உண்டு, அவங்க நினச்சி அமாவாசை தோறும் தயிர் சாதானம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை தரும். 45வது பாயிண்ட், அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களுக்கு மன வாழ்க்கையில் பாதிப்புகள் உண்டு. 46வது பாயிண்ட், அல்சர் பிரச்சனை உண்டு. 47வது பாயிண்ட், சொத்து சேர்க்கைகள் உண்டு. 48வது பாயிண்ட், சொந்த வீடு யோகம் உண்டு. 49வது பாயிண்ட், செய்வன பிரச்சனை இருக்குதுங்க, அவங்க பேரே சொல்லுது. இந்த செய்வன அப்படிங்கிறதுக்கு உண்டான சிம்டம்ஸோட நிரூபித்து காட்ட முடியும். என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால் சம்மந்தமான பிரச்சனை, அடிக்கடி காலில் அடிபடுறதோ, கால் வலி, கால் வளர்ச்சிகள் இருக்கும். தரையில் உட்காந்தாலே கால் மரத்து போகும். அதேமாதிரி தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்குங்க, நைட்டு நிம்மதியான தூக்கம் இருக்காது. அதே மாதிரி எவ்வளவு எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது. கட்டாயம் இந்த சேவனைக்கு நான் நிவர்த்தி செய்யணும், அப்படின்னா தான் உங்களுக்கு முன்னேற முடியும். இல்லைனா முன்னேற்றங்களில் தடைகள் ஏற்படும். உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னு தாராளமாக உங்களை வச்சு பண்ணிக்கோங்க. இல்லை என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேவனைக்கு வந்து 3 மாதத்தில் பரிகாரங்கள் மூலமாக நல்ல மாற்றத்தை நீங்களே அனுபவ ரீதியாக உணரலாம். கட்டாயம் இந்த சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும். 50வது பாயிண்ட், உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அருள்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கர நாராயணர் தாங்க. இத்துடன் கங்காதேவி என்ற பேருக்கான 50 வகையான நியமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சு 50 பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்ன அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.